தாய் வழிபாடு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இறைவனை பல வடிவங்களில் நம்ம வழிபாடு பண்ணலாம். அதில் தாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. தாய்க்கு தான் எல்லோருமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். விஸ்வாமித்ர மகரிஷி சுப்ரபாதத்தில் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு பாடினார். அதாவது கௌசல்ய குமாரனே ராமா பொழுது புலர்கின்றதே எழுந்திராய் அப்படின்னார். கௌசல்ய குமாரனே ராமான்னு கூப்பிட்டார். ஏன் தசரத குமாரனே ராமான்னு கூப்பிட்டுருக்க கூடாதா? அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் பரம ஞானி ஆயிட்டார், அவர் ஒரு சிறந்த ஒரு மகான் நிலைக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த ஒரு மகான் தன்னை பெற்றெடுத்த தாயினுடைய காலில் விழுவார். தனக்கு கற்றுக் கொடுத்த குருவினுடைய காலில் விழலாம், தெய்வத்தின் காலில் விழலாம், வேற யார் காலிலையும் விழக்கூடாது. ஒரு பெரிய மகானே யாரை வணங்குவார், யாரை வணங்கலாம்னா அம்மாவைத்தான் வணங்கலாம். ஏன் அவங்க அப்பா காலில் கூட விழக்கூடாதாம். அப்படி அம்மாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். நம்ம வீட்டிலே பார்த்தோன்னா நம்ம அம்மா மூலியமாக நம்ம அப்பாட்ட எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பையன் 90 மார்க் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு பரீட்சையில் 90 மார்க் வாங்கியிருந்தானா அவன் வீட்டுக்கு வர்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான்னு. ஏன்னா வீட்டுக்கு வரும்போதே பேப்பரை இப்படி ஆட்டிக்கிட்டே வருவான். இப்படி ஆட்டிக்கிட்டே வந்து அப்பாட்ட இப்படி பேப்பரை இப்படி நீட்டுவான். அப்பா சைன் போடுங்கப்பா அப்படிமா. அதுலேயே அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும், இவன் இவ்வளோ இதாக வந்திருக்கிறானே, இவ்வளோ துணிச்சலாக கேட்குறானே, அப்போ நல்ல மார்க் நம்ம பையன் வாங்கியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பார்ப்பார். பார்த்தா 100க்கு 95 மார்க் வாங்கியிருப்பான். ஆஹா நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துருவேன். இதே அந்த பையன் ஒரு 35 மார்க் 40 மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டுக்கு வர சத்தமே தெரியாது. இப்படி சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே வந்து நேராக அம்மா கிட்டே போவான். அம்மா இந்த பேப்பரில் எனக்கு அப்பாட்ட சொல்லி சைன் வாங்கி கொடுமா அப்படிம்பா. இதே என் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா அம்மாட்ட தான் கேட்பான். அம்மா நான் நண்பர்களோட வெளியில் போகிறேன், எனக்கு அப்பாட்ட கேட்டு கொஞ்சம் காசு வாங்கி கொடு அப்படிம்பா. எதுனாலும் அம்மாட்ட தான் கேட்பான். ஏன்னா அம்மா மூலியமாகத்தான் அப்பாட்ட நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலத்தான் இறைவன்ட்டையும் நம்ம பராசக்தியை வணங்கினோம்னா சிவபெருமான்கிட்ட எதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அம்மா சொல்லுவா, எங்க அவனுக்கு கொடுங்க சுவாமி, அவனுக்கு கொடுங்க, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா கொடுங்க, இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாளாம். ஆக இறைவனை தாய் வழிபாடு மூலியமாக வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்களாம், சுவாமி சிவன் பெரியவரா இல்லை சக்தி பெரியவளா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னார், சிவபெருமான் தான்ப்பா பெரியவர், அவர் தான் வேத நாயகன், உலகங்களுக்கெல்லாம் தலைவன், அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவன் கேட்டான், அப்போ சுவாமி சிவபெருமானுக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி சிவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்க, அம்பாளுக்கோ 9 நாள் ராத்திரி நவராத்திரின்னு வச்சிருக்கிறாங்களே சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னார், பெண்தானப்பா ஒன்றை 9ஆக்குவாள் அப்படின்னு. பெண்தானப்பா ஒன்றை 9ஆக்குவாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண்ணால தான் 1ஐ 10ஆக்கவும் 10ஐ 100ஆக்கவும் 100ஐ 1000ஆக்கவும் 1000ஐ லட்சமாக்கவும் ஒரு பெண்ணால் தான் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த பெருசாக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொன்னாலே போதும். ஒருத்தர் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டுமா நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கத்தில் இந்த கடத்தரு வரை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எதிர்த்த வீட்டு அக்காவை கூப்பிட்டு, அக்கா அவர் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எதிர்த்த வீட்டு அக்கா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அவள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னா, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இவர் கடத்தரு வரை போயிருந்தாரா, அவரை வழியிலே நிப்பாட்டி ஒருத்தன் கேட்டான்,
என்னையா இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்ததாமே, சொல்லவே இல்லை, அப்படியா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றார். இவருக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னடா இது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே, இப்பத்தானே நம்ம மனைவிட்ட சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சார். பார்த்தா அவர் கடத்தருவுக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிடும். அதாவது ஒரு பெண்களுக்கு வெள்ளந்தி மனசு, எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. பெண்ணானப்பா ஒன்றை 9 ஆக்குவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்னை 9 ஆக்கி கூட்டி பெருக்கி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக, வெற்றியை தரக்கூடியவளாக அந்த பெண் இருக்கிறார். பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்துலலாம் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்களாம். இப்போலாம் தீபாவளி அன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ச்சியே குளிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள். இதே பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார்கள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார்கள். இதை கூட வாரியார் சுவாமிகள் அவர்கள் ரொம்ப வேடிக்கையாக சொன்னான். என்னன்னா, செவ்வாய்க்கிழமை பெண்கள் குளிச்சுட்டு மிச்சம் வச்ச எண்ணெயும் சீயக்கா பொடியும் தான் புதன்கிழமை ஆண்களுக்கு, வெள்ளிக்கிழமை பெண்கள் குளிச்சுட்டு மிச்சம் வச்ச எண்ணெயும் சீயக்கா பொடியும் தான் சனிக்கிழமை ஆண்களுக்கு. அதில் கூட பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இவ்வளோ முக்கியத்துவம்னா, இந்த உலகத்துக்கே தாயாக விளங்கக்கூடியவள் அந்த ஆதிபரா சக்தி. அவளுடைய சிறப்புகள் எவ்வளவு இருக்கும். அந்த ஆதிபரா சக்தி தான் நமக்கு துர்கா தேவியாகவும், துர்கா தேவியாக இருந்து மன உறுதியையும் தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். மகாலட்சுமியாக இருந்து பணத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். அவளே சரஸ்வதியாகவும் இருந்து கல்வி அறிவையும் ஞானத்தையும் நமக்கு வழங்குகிறாள். அனைத்துமாக இருக்கக்கூடியவள் அந்த ஆதிபரா சக்தியே. முதல்ல இந்த துர்கா தேவியை கும்பிட்டோம்னா நமக்கு மன உறுதி கிடைக்கும். மன உறுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துக்கம் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம், துர்க்கம் அப்படின்னா மன உறுதின்னு அர்த்தம். துர்கா தேவினா மன உறுதியை தரக்கூடியவள் அப்படின்னு பொருள். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படின்பர். ஒரு செயலை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல ஒரு திண்ணமான மன உறுதி வேணும். அந்த மன உறுதி இருந்தால் தான் அந்த செயலை நம்மளால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அந்த மன உறுதியை தரக்கூடியவளாக துர்காதேவி இருக்கிறார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் சொல்கிறார், இந்த அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னர். ஒரு நாள் கூட சோர்வடையாத மனத்தை தரக்கூடியவள் அம்பிகை. அவளை கும்பிட்டா நமக்கு மன உறுதி கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். அந்த துர்காதேவியே கருணையே வடிவமானவளாக இருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய பாதியாக, உடம்பில் பாதியாகவும் நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் வெற்றியும் தரக்கூடியவளாக அந்த துர்காதேவி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவள் கருணையே வடிவமானவள். அவள் பார்வதி தேவியாக இருக்கிற பொழுது சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தவம் பண்ணாங்க. ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தவம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குது. எங்கிருந்தோ ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குது. தாயே காப்பாற்றுங்கள், அம்மா காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுவனுடைய அலறல் சத்தம். உடனே தவம் பண்ணி கொண்டிருந்த பார்வதி தேவி இப்படி கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஏதோ சிறுவனுடைய அலறல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அந்த சத்தம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய திசை பக்கம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில் ஒரு முதலையானது சின்னஞ்சிறுவனுடைய காலை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுக்குது. இதை பார்க்குறாங்க பார்வதி தேவியார். பார்த்த உடனே அவங்களுக்கு மனசெல்லாம் படபடன்னு ஆயுதாக, சின்னஞ்சிறு சிறுவனாக இருக்கிறானே, அவனுடைய காலை பிடிச்சி இந்த முதலை இழுக்குதே. அந்த பையனும் துடிக்கிறான், அம்மா காப்பாற்றுங்க, அம்மா காப்பாற்றுங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அலறான். உடனே பார்வதி தேவி அந்த முதலைகிட்ட போய் கேட்குறாங்க, முதலை அரசே, சின்னஞ்சிறுவனாக இருக்கிறான், அவனுடைய காலை பிடிச்சி இருக்கிறியே, தயவு செய்து அவனுடைய காலை விட்டு விடு அப்படின்னு சொல்லி
பார்வதி தேவி மன்றாடி கேட்கிறார்கள். அப்போ அந்த முதலை சொல்லுச்சு, தேவி, இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் எது என் அருகில் வந்தாலும் அதை நான் உணவாக்கிக் கொள்வேன். இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இந்த சிறுவனே என் அருகில் வந்தான், அதனால் இவன் எனக்கு உணவாக போகிறான் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு வருத்தம் தாங்க முடியலை. எப்படியாவது அந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க. அந்த முதலையிட்ட சொல்றாங்க, முதலையரசே, தயவு செய்து இந்த சிறுவனுடைய உயிரை விட்டுவிடு. நீ என்ன வரம் வேணாலும் கேளு, நான் தரேன். நீ என்ன வேணுமோ கேளு, நீ கேட்டதை நான் தருகிறேன். இந்த சிறுவனுடைய உயிரை மட்டும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்குறாங்க. அப்போ முதலை சொல்லுச்சு, தேவி, இந்த இப்பிறவியில நீங்க தவம் பண்ணீங்கல்ல, இந்த தவத்தினால உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்திருக்குமே. நீங்க இந்த இப்பிறவியில செய்த தவத்தின் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தந்தீங்கன்னு சொன்னா இந்த சிறுவனுடைய உயிரை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலை சொல்லுச்சு. இதை கேட்ட உடனே பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க, முதலையரசே, இந்த இப்பிறவியில நான் செய்த தவத்தின் புண்ணியம் மட்டுமல்ல, இதற்கு முற்பிறவியிலையும் நான் செய்த தவத்தின் புண்ணியம் அனைத்தையுமே உமக்கு தந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாவினுடைய ஒட்டுமொத்த தவத்தின் புண்ணியத்தை வாங்கின அந்த முதலையானது, அதோடைய மேனியானது பொன் போல ஜொலிக்கிறதாம். பல 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 பலன்னு பொன் போல ஜொலிக்கிறது அந்த முதலை. ஏன்னா அம்மாவுடைய ஒட்டுமொத்த தவத்தின் புண்ணியத்தையும் வாங்கிடுச்சு இல்லையா. அப்போ அந்த முதலை சொல்லுச்சு, தேவி, உங்களுடைய அந்த கருணை தன்மை, உங்களுடைய அந்த வள்ளல் தன்மை எப்பேற்பட்டதா இருக்கிறதே. அந்த முதலை சொல்லுது, தேவி, இந்த சிறுவனுடைய உயிரை நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த புண்ணியத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுச்சு. எப்படி சொல்லுச்சு? ஏன்னா முதல்ல வேணும்னு கேட்டுச்சு, இப்போ நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுதான். என்ன காரணம்னா அந்த அம்பிகையினுடைய குணம் அந்த முதலைக்கு வந்துருச்சு. அந்த அம்பிகையினுடைய அதே கருணை அந்த முதலைக்கு வந்துருச்சு. முதலை சொல்கிறது, தாயே, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த புண்ணியத்தின் பலனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சிறுவனுடைய உயிரையும் நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி முதலை சொல்லுச்சு. அப்போ பார்வதி தேவி சொல்றாங்க, முதலையரசே, ஒருத்தருக்கு நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா அதை திருப்பி வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சிறுவனுடைய உயிரை மட்டும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி அந்த முதலையானது சிறுவனுடைய காலை விடுகிறது. அந்த சிறுவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டு பார்வதி தேவி அனுப்பி வைக்கிறாங்க அந்த சிறுவனை. அதுக்கப்புறம் மறுபடியும் தவம் பண்ணுறதுக்காக பாறை மேலே அமர்ந்து கொண்டு தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தவம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றார், தேவி, உன்னுடைய புண்ணியத்தின் பலன் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்று நீ நினைக்கிறாய். அதையெல்லாம் நீ இழக்கவில்லை, அது என்னிடமே பத்திரமாக இருக்கிறது அப்படின்னார். நீ இந்த உலகம், இந்த மக்கள் கிட்ட நீ எவ்வளவு கருணை வைத்திருக்கிற அப்படின்னு பரிசோதிப்பதற்காக நானே முதலையாகவும் நானே சிறுவனாகவும் வந்தோம். ஆனா அந்த அந்த ஒரு பரீட்சையில நானே மெய் மறந்து போயிட்டேன். நானே ரொம்ப வியந்தேன். ஏன்னா உன்னுடைய அந்த வள்ளல் தன்மையும் கொடை தன்மையும் கருணையும் எப்பேற்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமானே வியந்துட்டேன். தேவி, இந்த மக்கள் கிட்ட, அந்த உயிர்கள் கிட்ட நீ எவ்வளவு அன்பும் கருணையும் வைத்திருக்கிறாய், இதை பார்த்து எனக்கே மெய் சிலிர்த்து போயிடுச்சு. நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி அம்பாளுடைய கருணையானது அவ்வளவு சிறப்பான ஒரு கருணை. அதனால்தான் அவளுக்கு கருணை கடல்னு பேரு. கடல்னா கடலுக்கு எவ்வளோ ஆழம் இருக்கு, எவ்வளோ நீளம் இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு கருணை படைத்தவளாக அம்பிகை இருக்கிறார். அவளே அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல கருணையே வடிவமானவளாகவும், யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறார்களோ கேட்டவர்களுக்கெல்லாம் அத்துணை வரங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் அவள் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறார். பார்க்கடல்ல அமுதத்தை பெறுவதற்காக
தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் கடைந்தார்கள். மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி 2 பேரும் கடைகிறாங்க. அமுதம் வரும்னு பார்த்துட்டு இருந்தா முதல்ல நஞ்சு வந்துடுச்சு, ஆழகால விஷம் வந்துடுச்சு. எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. தேவர்கள் ஒரு பக்கம் ஓட, அரக்கர்கள் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க. இப்போ தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்றாங்க, சிவபெருமானே பார்க்கடலை கடைந்தோம், அமுதம் வரும்னு பார்த்தா முதல்ல நஞ்சு வந்துடுச்சு, நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரர் அவரை கூப்பிட்டு, சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வருக அப்படின்னு, அந்த விஷத்தை இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் போற. அவர் போய் பார்க்கடல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நஞ்சையுமே திரட்டி அதை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்திட்டார். நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்தி அதை சிவபெருமான்கிட்ட கொண்டு வர, ஆளாள சுந்தரர் அதை கொண்டு வரும் பொழுது அது விஷம். ஆளாள சுந்தரர் சிவபெருமான்கிட்ட அதை கொடுக்கிற பொழுதும் அது விஷம். ஆளாள சுந்தரிடம் இருந்து சிவபெருமான் அதை வாங்குகின்ற பொழுதும் அது விஷம். சிவபெருமான் அதை பருகுகின்ற பொழுதும் அது விஷம். அது சிவபெருமானுடைய தொண்டக்குழி வர போற பொழுதும் அது விஷம். ஆனா எங்க அம்மா உமையாம்பிகை பராசக்தி அன்னை மாரியம்மன் அவ கை பட்ட உடனே அந்த நஞ்சு அமிர்தமாக மாறி போச்சாம். இது அபிராமி பட்டர் சொல்றார். வான்சடையோ நருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகைன்னு பாடுறார் அபிராமி பட்டர். அப்படி அந்த நஞ்சையே அமிர்தமாக மாற்றியவள் பராசக்தி. அப்படிப்பட்டவள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நன்மையை தரக்கூடியவளாகவும் அமுதம் போன்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியவளாகவும் அந்த துர்காதேவி இருக்கிறாள். அவளை கும்பிட்டா எல்லாத்துலயும் நமக்கு வெற்றி தான். அவளுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும், நமக்கு எல்லா நலன்களையும் பெறலாம். அபிராமி பட்டர் அம்மாவுடைய கடைக்கண் பார்வை பட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வரிசையா சொல்ற. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுறேன். வரிசையா சொல்லிட்டே வர்றார் என்னென்ன கிடைக்கும்னு. தனம் தரும், செல்வம் கிடைக்குமா, கல்வி தரும், ஞானம் கிடைக்குமா, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், ஒரு நாள் கூட சோர்வடையாத மன உறுதி கிடைக்குமா, ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், தெய்வ கடாட்சம் கிடைக்குமா, தெய்வ வடிவம் தரும். இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் நம்மகிட்ட பேசுவாங்க, பேசுகிற பொழுது ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வஞ்சனைகள் இருக்கும், அவ்வளோ பொறாமைகள், அவ்வளோ கோபம், அவ்வளோ வஞ்சனைகள் இருக்குமா. ஆனால் நம்மகிட்ட பேசுகிற பொழுது நல்ல விதமாக பேசுவாங்க, உள்ளொன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசுவார்கள். ஆனால் இந்த அம்பிகையை கும்பிட்டா நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இனம்னா சுற்றத்தார்கள், நண்பர்கள். நெஞ்சில் வஞ்சனை இல்லாத நமக்கு நன்மையே நினைக்கக்கூடிய சுற்றத்தார்கள் கிடைப்பார்களாம். நெஞ்சில் வஞ்சனை இல்லாம் இனம் தரும் அப்படின்ற இப்படி சொல்லிட்டே வந்தாரா. அபிராமி பட்டர் பார்க்குறார். அவர் 4 வரி பாட்டு பாடுவார். இந்த அம்பிகையை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு வரிசையாக சொல்லிட்டே வர்றார். இவருக்கு எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. ஏன்னா அம்மாவை கும்பிட்டா அவ்வளோவும் கிடைக்கும். இவரும் 4 வரி பாட்டு பாடுவார். அதில் எத்தனை தான் சொல்றது. இவர் பார்த்தார், சரி மொத்தமாக சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நல்லெண்ண எல்லாம் தரும்னு முடிச்சிட்டார். இந்த உலகத்துல எத்துணை நல்லவைகள் இருக்குதோ, இந்த உலகத்துல எத்துணை நல்லவைகள் இருக்கிறதோ அத்துணையுமே இந்த அம்பிகை கும்பிட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும். கனம் தரும்னா உயர்ந்த பதவி, மேலான பதவி கிடைக்குமா. கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு பாடுற. அம்மாவுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா இத்தனையும் கிடைக்குமா. அப்படி அத்துணையுமே நமக்கு தரக்கூடியவளாக அந்த துர்காதேவி இருக்கிறாள். அவளை கும்பிட்டா நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான், தைரியம், மன உறுதி எல்லாம் கிடைக்கும்.